இந்த தேர்தல் சமயத்தில் நம்ம குறிப்பிடத்தக்க விஷயம் என்னன்னா, எல்லா இடத்திலும் தோல்வி பயத்த திமுகவினர் வந்து அங்கங்க அவங்களுடைய யூஸ்வல் ரவுடித்தனத்தை கட்டவிழ்த்து விட்டுருக்காங்க. ஸோ அதில் பெரும்பாலான முக்கியமாக சொல்லணும்னா, இப்போ சைதாப்பேட்டையில் மாசு தலைமையில் ஒரு ரவுடி கும்பல், ஸ்ரீதர்னு ஒரு ரவுடி கும்பல் வந்து எங்களுடைய கேண்டிடேட்டு அங்கே கூட வந்தவங்க எல்லாரையும் தாக்கி அவங்க அவங்க கொடுத்த நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தோம். அதுக்கப்புறம் அவங்க கிட்ட இருந்த கவுண்டர் கம்ப்ளைண்ட் வாங்கி போலீஸ் வந்து எங்கள் தரப்பு மேலே எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. அதே மாதிரி எக்மோர்லையும் பார்த்துருப்பீங்க, எங்களுடைய வட்டச்செயலர் தாக்கப்பட்டார். மதுரையில் சவுத்துலேயும் எங்களுடைய வட்டச்செயலர் வந்து பார்த்திபன் தாக்கப்பட்டார். இந்த மாதிரி பல இடங்கள்ல, பெரும்பாலான இடங்கள்ல இப்போ இது திருச்சி கிழக்குல நைட்டு 1 மணி வரைக்கும் கள்ள ஓட்டு பதிவு செய்யப்பட்டதாக குற்றச்சாட்டு இருந்துச்சு. ஸோ எல்லா இடத்துலையும் அதிகாரிகள் துணையோட இப்போ காவல்துறையினர் வந்து இப்போ நான் சொன்னது சைதாப்பேட்டை, அப்புறம் எக்மோர், அப்புறம் மதுரை சவுத்தில், இந்த மாதிரி நிறைய இடத்துல காவல்துறையினர் இன்னமும் வந்து திமுகவுடைய ரவுடிகளுக்கு துணை போய் திமுகவுடைய பழைய அமைச்சர்களுக்கு துணை போயிட்டு இருக்காங்க. நாங்கள் எங்கள் நிர்வாகிகள் கொடுத்த எந்த ஆதாரத்தோடு கொடுத்த எந்த கம்ப்ளைண்ட்டுக்கு இதுவரை வழக்கு பதிவு செய்யவில்லை. இது கடுமையான கண்டனத்துக்குரியது. அதிகாரிகள் இனியாவது திரும்பி திமுகவிற்கு துணை போவதை விடுத்து கண்டிப்பாக பொதுமக்களுக்கும் அவங்க பார்க்குற வேலைக்கும் ஒரு உண்மையாக இருக்கணும்னு கேட்டுக்கிறோம். பேருந்து வசதிகள் வேண்டுமென்றே வந்து தடை செய்யப்பட்டது. அதற்கு ஒரு சில அதிகாரிகள் திமுகவுடைய இன்னைக்கு நாங்கள் திரும்ப சொல்கிறோம், இந்த தேர்தலையே நடத்தியதே வந்து அதிகாரிகள் தான். திரு செந்தில்வேல் அவர்கள், டேவிட்சன் ஆசீர்வாதம் அவர்கள், அப்புறம் உமாநாத் ஐஏஎஸ், இது மாதிரியான ஒரு சில அதிகாரிகள் சேர்ந்தா இந்த மொத்த தேர்தலையும் நடத்துனாங்க. திமுக சார்பாக ஸ்டாலினுக்கும் உதயநிதிக்கும் தேர்தல்லாம் என்னன்னே தெரியாது. ஸோ அவங்க 2 பேருக்கும் பின்னணியாக செயல்பட்டு இது போன்ற அதிகாரிகள் தான் இன்னைக்கு வந்து போக்குவரத்தில் இருந்த முக்கிய அதிகாரிகளை வைத்து இன்னைக்கு வந்து பெரும்பாலான இடத்துல பஸ்கள் நிறுத்தப்பட்டிருக்கு. நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க. முக்கிய பேருந்துகள்லாம் வந்து திருப்பி விடப்பட்டிருந்துச்சு. பேருந்துகள் எதுவும் ஆப்ரேட்டே பண்ணல. எல்லா இடத்துலையும் அந்த பேருந்துகள் பணிமனை கொண்டு போக விட்டுட்டு குறைந்தபட்சம் 20 லட்சம் பேராவது வாக்களிக்க விடாமல் இவர்கள் அனைவரையும் ரோட்ல ஒரு நாள் முழுவதும் 12 மணி நேரம் 15 மணி நேரம் வந்து பெண்களும் குழந்தைகளும் வந்து அங்கங்கே பஸ் ஸ்டாண்ட்ல எல்லாம் வந்து உணவு இல்லாமல் தண்ணீர் எல்லாம் கஷ்டப்பட்டாங்க. இது ஒரு மோசமான செயல். இதுல சம்பந்தப்பட்ட அனைத்து அதிகாரிகளும் கடுமையாக தண்டிக்கப்படுது. ஏன்னா தேர்தல் ஆணையம் 1 வாரத்துக்கு முன்னாடி சொல்லியாச்சு, போதுமான பேருந்து வசதிகள் செய்யப்பட வேண்டும். அதையெல்லாம் தெரிஞ்சும் வேண்டுமென்றே வந்து அன்னைக்கு காலதாமதம் செய்து ஒவ்வொருத்தரும் யாரையும் வரவிடாமல் செய்து போதிய பேருந்துகள் ஏற்பாடு செய்யாமல் வந்த பேருந்துகளையும் திருப்பி விட்டு இதுல ஒரு சில அதிகாரிகள் நாங்கள் ஏற்கனவே தேர்தல் ஆணையத்தில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். இது பின்னாடி இருந்து ஆப்ரேட் பண்ண அதிகாரிகள் நாங்கள் இப்போ சொன்ன அதிகாரிகள் யாரு, திரு டேவிட்சன், செந்தில்வேல் அவர்கள், அப்புறம் வந்து உமாநாத் போன்ற ஐஏஎஸ் அதிகாரிகள், இவங்க எல்லாம் வந்து இன்னும் வந்து ஏதோ கட்சிக்காரங்க திமுகவுடைய கொள்கை பரப்பு செயலாளர் மாதிரி ஏதோ திமுக செய்கிற அனைத்து தவறுகளுக்கும் துணை போய் இவங்க எல்லாம் உடனே செயல்பட்டுருக்காங்க. எங்களுடைய வேட்பாளர்கள் எல்லாம் வந்து நாங்கள் காட்டியது தம்ஸ்அப் தான் எங்களுடைய பிரச்சாரத்தில். அதுதான் அவரும் சொல்லியிருக்காரு. அவர் சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி தம்ஸ்அப்ல காட்டினவங்க எல்லாம் ஜெயிக்கிறாங்க. அதுதான் அவர் சொல்லியிருப்பார் போல இருக்கு. அதாவது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு கொடைக்கானல் கிளம்பிட்டான்னு நினைக்கிறேன். அந்த குடும்பம் பார்த்த பெரிய வேலையை 5 வருஷத்துக்கு ஒரு அந்த குடும்பம், அதாவது கோபால குடும்பம், திரு ஸ்டாலினும் அவருடைய குடும்பமும் பார்க்குற பெரிய வேலையை வந்து தேர்தல் பிரச்சாரம் தான். அதை தாண்டி அவங்க எந்த வேலையும் பார்க்கறது இல்லை. 5 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு 25 நாள் வந்து தேர்தல் பிரச்சாரம் பண்ணுறதான் அந்த குடும்பத்தில் பார்க்குற பெரிய வேலையை. அந்த வேலையை செஞ்சு முடிச்சுன்னு எப்பயும் போல நேற்று அவருடைய மகன் ஃபாரின் கிளம்பிட்டாரு, துபாய் கிளம்பிட்டாருன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு இவர் கொடைக்கானல் போயிட்டாரு. இதை தவிர்த்து இந்த குடும்பம் எந்த வேலையும் செய்யல. மக்கள் கண்டிப்பா இதெல்லாம் மக்களுக்கு தெரியும். இனிமேல் முழு ஓய்வு தான் அவங்களுக்கு. எந்த வேலையும் இருக்க போறது இல்லை. இன்னும் ஒரு 5 வருஷம் 10 வருஷம் 30 வருஷத்துக்கு அந்த குடும்பத்திற்கு எந்த வேலையும் இருக்க போறது இல்லை. முழு ஓய்வில் இருக்குமாறு கேட்டுக்கோங்க. நீங்க போய் கொடைக்கானல் இருந்தப்போ அப்போ அந்த கொடைக்கானல் லேக்ல அவரு போய் படகு சவாரி செஞ்சப்போ அங்க இருக்கவங்க அவ்வளவு பேர் கூட்டிருந்தாங்க. ஏன்னா அவங்க வந்தப்ப 5 மணி நேரம் யாரையுமே உள்ள போக விடணும். நீங்க ஃபாரின் போயிருங்க, யாருக்கும் தொந்தரவு இல்லாம, யாரும் கேட்க போறதில்லை. கொடைக்கானல் இப்ப இந்த சம்மர் டைம்ல அவ்வளவு ஏழை எளிய மக்கள் கொடைக்கானல் போவாங்க. இல்ல அவங்க போயிட்டோம். நீங்க எங்கேயாவது ஃபாரினுக்காவது போயிருங்க, நாங்க சொல்லிட்டு விட்டுருவோம். ஆனா இங்க கொடைக்கானல்ல பாத்தீங்கன்னா இப்ப ஏழை எளிய மக்கள், நீங்க உங்களுக்கு தெரியும், இப்ப எல்லாரும் சம்மர் வெக்கேஷன்ல போவாங்க. இவங்க எல்லாத்தையும் பிளாக் பண்ணிருக்காங்க. இப்ப நாளைக்கு கொடைக்கானல் லேக்கு போவாங்க குடும்பத்தோட. போன வருஷம் அப்படிதான் போனாங்க. 7 மணி நேரம் 8 மணி நேரம் யாரையுமே அலோவ் பண்ணல. அப்பயும் நாங்க கண்டனம் தெரிவிச்சிருந்தோம். நான் தனிப்பட்ட முறை நான் நிறைய பேசுறப்ப அப்பயே ஒரு பிரஸ் மீட் இதே மாதிரி சொல்லியிருந்தேன். நீங்கள் தயவு செய்து பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாமல் இனியாவது ஓரமா நீங்க போய் எங்கேயாவது ஓய்வு எடுங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இனிமேல் 5 வருஷமோ 10 வருஷமோ 30 வருஷமோ அவங்க ஓய்வு தான். ஓய்வை நல்லா எடுங்க.